දේව පණවිඩේ මාර්තුකාව තීන්දු උනේය. இன்றைய நாளின் தேவ செய்தியின் தலைப்பு எல்லாம் முடிந்தது. අද අපට යතුරු පදයක් තිබෙනවා. இன்று எங்களுக்கு ஒரு பிரதான வார்த்தை இருக்கிறது. මම ඉල්ලා සිටිනවා කියවන්න කියලා. நான் கேட்டுக்கொள்கிறேன் அதை வாசிக்கும்படியாக. දැන් මම කියවන යෝහන් 19 වෙනි පරිච්ඡේදයේ 30 වෙනි පදය. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அதில் ஒரு 30வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ජේසුස් වහන්සේ කාඩියගත් පසු තීන්දු උනේ කියා හිස නමා තමන් ආත්මය බාර දුන්සේක. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். තීන්දු උනේය எல்லாம் முடிந்தது. ග්‍රීක් භාෂාවේ මෙහෙමයි හඳුන්වන්නේ. கிரீக் பாஷையில் இவ்வண்ணமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ටෙටෙලස්ටායි. டெட்டலஸ்டாய் என்று. ඒ වචනේ තමයි තීන්දු උනේගේ වචනය ග්‍රීක් භාෂාවෙන් හඳුන්වන්නේ. அந்த டெட்டலஸ்டாய் என்ற அந்த வார்த்தை தான் முடிந்து எல்லாம் முடிந்தது என்ற அர்த்தம். ඒ ග්‍රීක් භාෂාවෙන් සිංහල භාෂාවට මේ යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කළ වචනය තීන්දු උනේ කියලා සඳහන් වෙනවා. இயேசு கிறிஸ்து அந்த கிரீக் பாஷையில் அந்த சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று அர்த்தம். ටෙටෙලස්ටායි. டெட்டலஸ்டாய். ග්‍රීක් භාෂාවන තේරුම මොකද්ද? அந்த டெட்டலஸ்டாய் என்கிற அந்த கிரீக் பாஷையின் அர்த்தம் என்ன? අපි බොහෝ අය කියනවා අවසාන මොර ගැසීම තමයි මේ යේසුස් වහන්සේ කුරුසියේ සිට කළේ කියලා. அநேகர் சொல்வது கடைசியாக அவர் பெருமூச்சு விட்டது, பெருமூச்சு விடும் பொழுது சொன்ன வார்த்தை தான் இந்த கிரீக் பாஷை என்று. තීන්දු උනේ කියන්නේ எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது යේසුස් වහන්සේගේ අවසාන මොර ගැසීම නෙවෙයි. இயேசு கிறிஸ்துவின் கடைசி அந்த பெருமூச்சு அல்ல. එහෙනම් මොකද්ද ඒ වචනේ තේරුම? அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? ඒක හඳුන්වනවා ජයග්‍රාහී හඬක් හැටියට. அதை அறிமுகப்படுத்தலாம். அது ஒரு வெற்றியின் துவக்கமாக. තවදුරටත් ඒ හඬ ගැන පැහැදිලි කරනවා නම් இன்னுமாக அந்த குரலை குறித்து அல்லது அந்த சத்தத்தை குறித்து நாங்கள் விவரித்து பார்ப்போம் என்றால், යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து කුරුසියේ මෙහෙය තුල அந்த சிலுவை பாடுகளுக்குள் පොළොවේ සේවය අවසන් කළ හඬයි ඒ ශබ්දය. இந்த பூமியில் அவருடைய ஊழியத்தை முடித்த ஒரு சத்தம் தான் அந்த குரல். බයිබලයේ තිබෙනා වූ වචනේ අර්ථය අපි සොයාගත යුතුයි. வேதத்தில் இருக்கிற அர்த்தத்தை நாங்கள் சரியாக கண்டு கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ අපට කියනවා නුඹේ ප්‍රඥාවෙන් නුඹේ ශක්තියෙන් වචනේ තේරුම තේරුම් ගන්න බැහැයි කියලා. வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பலத்தினாலும் அல்லது உன்னுடைய ஞானத்தினாலும் வார்த்தையை சரியான விதத்தில் இனம் கண்டு கொள்ள முடியாது. ඔබටයි මටයි සුද්ධාත්මයන් වහන්සේව ලබා දීලා තියෙන ඇයි? உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுத்திருப்பது எதற்காக? එයා මග පෙන්වුවොත් තමයි அவர் வழி நடத்தினால்தான் අපට වචනේ තේරුම් ගන්න පුළුවන්. எங்களுக்கு இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். එහෙම නැත්නම් අපි වචනේ අරගෙන වැරදි මාර්තුකාවක් ඔස්සේ යන්න පුළුවන්. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு பிழையான பாதைகளுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ඊට අවුරුදු 30කට එහා අතීතයේ දේශ බැලුවොත් 30 வருடங்களுக்கு முன்பதா අවුරුදු 30කට අතීතයේ දිහා බැලුවොත් 30 வருடங்களுக்கு முன்பதான பிற்காலத்தை நாங்கள் கடந்த காலத்தை நோக்கி பார்த்தால் මගේ දෙමාපියෝ සිහිපත් වෙනවා. என்னுடைய பெற்றோர்களை நினைவு கூறுகிறோம். ඔහුන් මේ සුද්ධ සතියේ නිරහරව ඉන්නවා. அவர்கள் இந்த பரிசுத்த வாரத்தில் அவர்கள் உபவாசித்திருப்பார்கள். මගේ පියාගේ වයස මැරෙනකොට අවුරුදු 90යි. என்னுடைய தந்தையின் வயது அவர் இறக்கும் பொழுது 90 வயதை எட்டி இருந்தது. එයාත් නිරහරව ඉන්නවා. அவரும் உபவாசித்திருப்பார். ඉතින් පොඩි කාලේ ඉඳන් දෙමාපියෝ කියනවා දරුවනේ නුඹලා නිරහරව යාඥා කරන්න ඕනේ කියලා. தேவன் சொல்லுகிறார், சிறு வயது சிறு பராயம் தொடங்கியே நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள் என்று. අද සමාජය ඊට වඩා බොහෝ වෙනස්ව තිබෙනවා. இன்று சமுதாயம் அதை பார்க்கிலும் மிகவும் மாற்றம் அடைந்திருக்கிறது. ඇයි නිරහරව ඉන්නේ? ஏன் உபவாசித்திருக்க வேண்டும்? නිරහර ඉන්නම අවශ්‍යද? உபவாசித்திருப்பது அவசியமா? සමහරව තර කරපුවා අවශ්‍ය නැහැ කියලා කියන්න පුළුවන්. சிலர் சொல்லலாம் இது அவசியம் இல்லை என்று சொல்ல முடியும்.
ඒක ඔබේ මතය වෙන්න அது පුළුවන්. உங்களுடைய கருத்தாய் இருக்கலாம். නමුත් අපි කිතුණු ගමනක් කියන්නේ. ஆனால் நாங்கள் ஒரு கிறிஸ்தவ பாதையை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். අපි විශාල සටනක් මහ පොළොවේ කරන්නේ. நாங்கள் பெரிய ஒரு போராட்டத்தை இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறோம். යක්ෂයා උත්සාහ කරා අපි කොහොමරි මැඩ පාත්වලා මේ ගමන වළක්වන්න. சாத்தான் முயற்சி செய்கிறான் எப்படியாவது எங்களுடைய பாதையை இடைமறித்து தடை செய்வதற்கு, දෙවියන් වහන්සේගේ බලය ලබා ගන්න පිණිස தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, අපේ තිබෙන්නා වූ ශාරීරික තෘෂ්ණාවල් යටපත් කරගන්න පිණිස எங்களுக்குள் இருக்கிற இந்த சரீர இச்சைகளை அதை அடித்து பணிந்து போட, ආත්මික ජීවිතයේ වර්ධනය කරගන්න පිණිස ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னுமாக நாங்கள் வளர்த்து கொள்ள නිරහරය අවශ්‍යයි. உபவாசம் அவசியம். යේසුස් වහන්සේ තමයි ජීවිතේ නිරහරයට මුල් තැන දීලා තමයි යාඥා කළේ. இயேசு கிறிஸ்து உபவாசத்துக்கு முதலிடம் கொடுத்து தான் ஜெபித்தார். තා දවසේ මේ සතියේ නිරහරේ ඉන්නකොට இந்த கிழமை உபவாசத்தில் இருக்கும் பொழுது මට මගේ දෙමාපියෝ සිහිපත් වුණේ. எனக்கு என்னுடைய பெற்றோர்களின் நினைவுக்கு வந்தார்கள். අවුරුදු 90 තෝ නිරහරව හිටියා නේද? 90 வயதிலும் அவர் உபவாசித்தார். අපි එතන ඉන්නවද? நாங்கள் அந்த இடத்தில் இருக்கிறோமா? අද දවසේ මේ කිතුණු ගමන අපේ ප්‍රඥාව ජය ගන්න බෑ. இன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய இந்த கிறிஸ்தவ பயணத்தை எங்களுடைய ஞானத்தினால் மாத்திரம் வெற்றி கொள்ள முடியாது. අපි නිරහර වුණ වාසගේ මොහොන සොයන විට நாங்கள் உபவாசித்து அவருடைய முகத்தை தேடும் பொழுது ආත්මයන් වහන්සේලා බොහෝ රහස් කාරණා දැනගන්න යනවා. ஆவியானவரின் மூலமாக அநேக ரகசியங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். උන්වහන්සේ අපට උපකාර කරන මේ කිතුණු ගමන සාර්ථක පෙරට යන පිණිස அவர் எங்களுக்கு ஒத்தாசையாய் இருப்பார், உதவி புரிவார். இந்த பயணத்தை நாங்கள் வெற்றிகரமாக ஓடி முடிப்பதற்கு මේ මහා සිකුරා දවස ඊටාම විශේෂ දවසක්. இந்த பெரிய வெள்ளி அன்று எங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் இது. ඒක ලෝකේ මිනිස්යන්ට විශේෂ නොවෙන්න පුළුවන්. உலக மனிதர்களுக்கு இது விசேஷமற்றதா இருக்கலாம். මේ දෙවියන් වහන්සේ දරුවෝ හැටියට ඔබටයි මටයි විශේෂ දවසක්. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் இது விசேஷ ஒரு நாள். උන්වහන්සේ වෙනුවෙන් මේ පැය 3 කුරුසේ ඉඳලා සිටියේ. அவருக்காக அல்ல 3 மணித்தியாலம் சிலுவையில் தொங்கியது. ඔබ උදෙසා මං උදෙසා උන්වහන්සේ පැය 3 කුරුසේ ඉඳලා හිටියේ. உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமே 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். අපි ඒක තේරුම් ගන්න අවශ්‍යයි. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். අපේ රෝගයක් එන විට, எங்களுக்கு நோய் வரும் பொழுது, ප්‍රශ්නයක් එන විට, பிரச்சனை ஏற்படும் பொழுது, පීඩාවක් එන විට உபத்திரவங்கள் ஏற்படும் பொழுது අපි කතා කරන්න යේසුස් වහන්සේට நாங்கள் அவரிடம் நாங்கள் முறையிடுகிறோம். උන්වහන්සේගේ කුරුස පූජා සිහිපත් කරමින් அவருடைய சிலுவை பலியை நாங்கள் நினைவு கூர்ந்து සතියක් හෝ නිරහරව සිටීම කොපමණ යහපත් ක්‍රියාවක්ද? ஒரு கிழமையாவது நாங்கள் உபவாசித்திருந்தால் அது எவ்வளவு நலம். පැය 3ක්වත් උන්වහන්සේගේ වේලාව සිහිපත් කරමින් උන්වහන්සේ අභිමුඛයේ සිටීම කොපමණ යහපත්ද? 3 மணி நேரமாவது அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்தில் இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். මේ ගෙවෙන්නේ இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது උන්වහන්සේ කුරුසපත් වෙලා அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு පැය 2යි විනාඩි 20 2 மணி நேரமும் 20 நிமிடமும் ஆகிறது. තව විනාඩි 40යි අද මේ දවසක උන්වහන්සේගේ පණ තිබුණේ. இன்னும் 40 நிமிடங்கள் மாத்திரமே சிலுவையில் அவருடைய உயிர் இருந்தது. අවුරුදු ගානකට පස්සේ வருஷ கணக்குக்கு முன்பதாக අප්‍රේල් 3 උන්වහන්සේ කුරුසපත් අපි සිහිපත් කරනවා. ஏப்ரல் 3ஆம் திகதி அவருடைய சிலுவை மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ක්‍රිස්තු වර්ෂ 33 අප්‍රේල් 3 තමයි උන්වහන්සේ කුරුසේ යන ගැසුවේ. கிறிஸ்துவுக்கு பின் ක්‍රිස්තු වර්ෂ 33 දී இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் 33 33 ஆண்டுகளுக்கு අප්‍රේල් 3 அதாவது கிறிஸ்து வாழ்கின்ற காலகட்டத்தில் 33ஆம் வருடத்தில் தான் அவரை சிலுவையில் அடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ආමේන්. ஆமென். දවසේ උන්වහන්සේ අවසාන හඬ අපි අහුම්කම් දුන්නා. நாங்கள் இன்றைய நாளில் அவருடைய கடைசி அந்த வார்த்தையை நாங்கள் செவி கொடுத்தோம். තීන්දුවනේය முடிந்தது, எல்லாம் முடிந்தது. මොකද්ද මේ තීන්දුව? என்ன இந்த முடிவு? නැවත මතක් කරන්න කැමතියි. திரும்பவும் நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். ඒක අවසාන මොර ගැසීම නෙවෙයි. அது கடைசியான ஒரு பெருமூச்சு வார்த்தை அல்ல. ජයග්‍රහණයේ හඬක්. அது ஒரு வெற்றியின் குரல். පොළවේ සේවය අවසන් කිරීමේ හඬක්. பூமியின் ஊழியத்தை நிறைவு செய்யும் சத்தம். අපි මේ හඬේ සත්‍යතාවය ගැන පොඩ්ඩක් හොයලා බලමු. நாங்கள் இந்த குரலின் அந்த சத்தத்தின் சத்தியத்தை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். யோவான் 18 වෙනි පරිච්ඡේදය 37 වෙනි පදේ බලන්න. யோவான் சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம்.
එසේ වී නම් නුඹ රජෙක් දැයි උන්වහන්සේගෙන් ඇසුවේය. ජේසුස් වහන්සේ උත්තර දෙමි මම රජෙක් යැයි නුඹ කියනවා හරිය. ඒ පිණිස මම ඉපද සිටිමි. මා ලෝකයට ඇවිත් සිටින්නේ සත්‍යයට සාක්ෂි දෙන පිණිසය. සත්‍යයෙන් වූ සියල්ලෝ මාගේ හඬ අසති කීසේක. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆமென். යේසුස් වහන්සේ ඇයි තීන්දුවනේ කියලා මොර ගැසුවේ? இயேசு கிறிஸ்து ஏன் எல்லாம் முடிந்தது என்று சத்தமிட்டார்? උන්වහන්සේ මහ පොළොවේ කාරණා 8ක් ඉෂ්ට කළා. அவர் இந்த பூமியில் 7 காரியங்களை நிறைவு செய்தார். දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ කාරණා 8ක් බලාපොරොත්තු වුණා. தேவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து 7 காரியங்களை எதிர்பார்த்தார். ඒ කාරණා 8 තීන්දුව වුණා කියනවා හඬයි යේසුස් වහන්සේගේ මුඛයෙන් නික්මුනේ. அந்த 7 காரியமும் முடிந்ததாயிற்று என்பதே அவருடைய குரலின் மூலம் சத்தமாய் அவர் சொன்னார். ඒක තමයි පළවෙනි කාරණය. அதுதான் முதலாவது காரியம். ඒ කාරණා අඩු මාර්තුකා ගොඩක් තිබෙනවා. அந்த காரியத்தில் இன்னும் சில தலைப்புகள் இருக்கிறது. ඒ කාරණාකට කෙටියෙන් අපි කතා කරමු. அந்த உப தலைப்புகளை நாங்கள் குறுகியதாக நாங்கள் அதை பார்ப்போம். යේසුස් වහන්සේ පොළොවේ දුන්නු පළවෙනි තීන්දුව මොකක්ද? இயேசு கிறிஸ்து பூமியில் கொடுத்த முதலாவது தீர்ப்பு என்ன? උන්වහන්සේ மனுஷයන්ට සත්‍ය පහදලා දුන්නා. அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு சத்தியத்தை கற்பித்துக் கொடுத்தார். ආමේන්. ஆமென். වෙන සත්‍ය ධර්මයක් ලෝකේ තිබෙනවද? வேறு எந்த சத்திய தர்மம் இந்த உலகத்தில் இருக்கிறதா? වෙන කවුරු හරි ඇවිල්ලා මේ ලෝකෙට සත්‍ය ප්‍රකාශ කරලා තිබෙනවද? வேறு யாராவது இந்த உலகத்துக்கு வந்து சத்தியத்தை பிரகாசித்திருக்கிறார்களா? කවුරු ප්‍රකාශ කරලා නැහැ. யாரும் அப்படி சொல்லியதில்லை. යේසුස් වහන්සේ පමණයි ලෝකේ මනුෂ්‍යයන්ට சத்திய பிரகாச කළේ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்திற்கு வந்து மனிதர்களுக்கு சத்தியத்தை தெரிவித்தார். උන්වහන්සේ සත්‍ය මහ පොළොවේ තීන්දුවට ප්‍රකාශ කරලා අවසන් කළා. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சத்தியத்தை அவர் சொல்லி முடித்து விட்டார். එතන යහට ලෝකෙට දෙන්න වෙන ශක්තියක් නැහැ. அதற்கு பின்பதாக உலகத்தில் எந்த ஒரு சத்தியமும் இல்லை. උන්වහන්සේ ලෝකේ සත්‍ය මොකද කියන තීන්දුව කරලා ඉවර කළා. அவர் இந்த பூமி இந்த உலகத்தின் சத்தியம் என்பதை சொல்லி முடித்தாயிற்று. ඒක තමයි දේව ධර්මය. அதுதான் தேவ தர்மம். ඒක තමයි සුබ ආරංචිය. அதுதான் சுவிசேஷம். මනුෂ්‍ය ජීවිතේ මේට වැඩ සුබ ආරංචිය නැහැ කියන අවසාන තීන්දුවයි කල්වාරු කුරුසේදී යේසුස් වහන්සේ ප්‍රකාශ කළේ. மனிதனுடைய ஜீவியத்தில் இதை பார்க்கிலும் ஒரு நற்செய்தி இல்லை என்பதை சொல்லி அவர் சிலுவையில் முடிந்தாயிற்று என்று இந்த காரியங்களை சொன்னார். දෙවෙනි කාර්යය තමයි இரண்டாவது காரியம் தான் යේසුස් වහන්සේ සත්‍ය ප්‍රකාශ කළා පමණක් නෙවෙයි. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறிவித்தது மாத்திரமல்ல, උන්වහන්සේ ශක්තියට සාක්ෂියක් වුණා. அவர் அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக முன்னின்றார். උන්වහන්සේ රෝගී සුව වුණා. அவரினால் நோயாளிகள் சுகமானார்கள். උන්වහන්සේ බොහෝ පෞකාරෝ ගැලවීම ලබා ගත්තා. அவர் மூலமாக அநேக பாவிகள் மீட்சி அடைந்தார்கள். උන්වහන්සේ බොහෝ මනුෂ්‍යල ජීවනයේ මාර්ගය පෙන්වලා දුන්නා. அவர் அநேக மனிதர்களுக்கு ஜீவனின் வழியை காண்பித்துக் கொடுத்தார். පොළවේ ජීවිතේ කොහොමද කියලා උන්වහන්සේ කියලා දුන්නා. இந்த பூமியின் வாழ்க்கை எவ்வளமாய் இருக்கும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். ඒවා තීන්දුව වෙලා අවසානයේ කල්වාරි කුරුසේදී அவையெல்லாம் முடிந்தாயிற்று இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக. අලුතෙන් සාක්ෂියක් ලෝකෙට ගෙන්න බෑ කාටවත්. இன்னும் புதிதாக சாட்சிகளை யாராலும் இந்த உலகத்திற்கு கொண்டு வர முடியாது. යේසුස් වහන්සේ පමණ ලෝකයේ තිබෙන එකම සාක්ෂිය මනුෂ්‍යයන්ගේ යහපත වෙනුවෙන්. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனிதர்களின் நன்மைகளுக்காக இருக்கிற ஒரே சாட்சி. මම මේ තීන්දුව කල්වාරි කුරුසේ ඉෂ්ට කළා කියන හඬයි උන්වහන්සේගේ මුඛයෙන් නික්මුනේ. அவைகள் யாவையும் கல்வாரி சிலுவையில் அவர் முடித்து விட்டார் என்பதே அவருடைய வார்த்தையினால் அன்று அவர் தெரிவித்தது. තුන්වෙනි කාර්යය මොකද්ද? மூன்றாவது காரியம் என்ன? උන්වහන්සේ මහ පොළොවේ ජීවත් වෙන කාලය තුල அவர் இந்த பூமியில் வாழ்கிற காலத்திற்குள் එතුමා ඔප්පු කළා அவர் நிரூபித்தார் තමන් දෙවියන් වහන්සේ බව. தான் தெய்வம் என்பதை. ලෝකේ ඉන්න එකම දෙවියෝ තමන් කියන එක උන්වහන්සේ තීන්දුව කරලා අවසానයි. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே தெய்வம் அவர் என்பதை அந்த கல்வாரி சிலுவையின் மூலம் அவர் நிரூபித்து முடித்தார். ලෝකේ මනුෂ්‍ය කොච්චර දෙවිවරු හදාගෙන ඉන්නවද? உலக மனிதர்கள் எவ்வளவோ தெய்வங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ලෝකේ මනුෂ්‍ය කොයි විදිහේ දෙවියන්ට নমස්කාර කරනවද? உலக மனிதர்கள் எங்கெங்கோ சென்று தெய்வங்களை வழிபடுகிறார்கள். ඒ සියලු নমස්කාරය බොරුයි කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කළා. அவை யாவும் பொய் என்று அவர் அந்த இடத்தில் அவர் நிரூபித்தார். ඒ සියලු දෙවියෝ
සැබෑ දෙවියෝ නෙවෙයි කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කළා. அந்த தெய்வங்கள் உண்மையான தெய்வங்கள் இல்லை என்று அவர் தெரிவித்தார். ලෝකේ එකම දෙවියන් වහන්සේ මම කියනක උන්වහන්සේ තීන්දුව කරලා අවසానයි. உலகத்தில் மெய்யான தெய்வம் நான் என்பதை அவர் அந்த இடத்தில் அவர் முடிவு ඒකයි செய்தார். උන්වහන්සේ තීන්දුව වුණා කියලා හඬ නගලා ප්‍රකාශ කළේ. அது அந்த இடத்தில் முடிந்ததாயிற்று என்று அவர் குரல் எழுப்பி அந்த இடத்தில் அவர் தெரிவித்தார். වෙන දෙවි කෙනෙක් මහ පොළවේ නැත. வேறு ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. ස්වර්ගයේ පොළවේ දෙන එකම දෙවියන් වහන්සේ අපි নমස්කාර කරන්නව ඔබ নমස්කාර කරන්නව දෙවියන් වහන්සේ පමණයි. உயர வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த தெய்வத்தை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். හතරවෙනි කාරණය நான்காவது காரியம் තීන්දුව උනේ කියලා කියනවා. முடிந்தாயிற்று என்று சொல்லுகிறார். පුරුෂන කෑ කලකින තීන්දුව වුණා කියලා. கல்வாரி சிலுவையில் அவர் சொல்லுகிறார் முடிந்தாயிற்று என்று. අවුරුදු 4000 ගාණක් මිනිස්සු දෙවියන් වහන්සේගෙන් වෙන් වෙලා හිටියේ. 4000 வருடங்களாக ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகமாயிருந்தது. මේ තීන්දුව මොකද්ද? இந்த முடிவு என்ன? මෙන්න යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ඇවිල්ලා இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයට ගමන් කර පිළිස தேவனுடைய வழியில் மனிதர்கள் நடப்பதற்கு උන්වහන්සේ පාලමක් වුණා. அவர் ஒரு பாலமானார். දෙවියන් වහන්සේ ගාවට යන්න தேவனிடத்தில் செல்வதற்கு වෙන මාර්ග නැහැ. வேறு வழி இல்லை. අද මිනිස්සු එක එක අය තුල දෙවියන් වහන්සේ ගාවට යන්න උත්සාහ இந்த කරනවා. மனிதர் பலதரப்பட்ட முயற்சிகளை பலதர காரியங்களை செய்கிறார்கள் தேவனிடத்தில் செல்வதற்கு. හරියතුමිය තුල දෙවියන් වහන්සේ ගාවට යන්න උත්සාහ කරනවා. மரியாதை அவர்கள் வழிபடுகிறார்கள் தேவனிடத்தில் போவதற்காக. සුද්ධ මන්ත්‍රය තුල දෙවියන් වහන්සේ ගාවට යන්න උත්සාහ කරනවා. பரிசுத்தர்கள் மூலமாக தேவனிடத்தில் கிட்டி சேரலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். අපෝස්තලවරු තුලින් දෙවියන් වහන්සේ ගාවට යන්න උත්සාහ කරනවා. அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவனிடை கிட்டி சேரலாம் என்று நினைக்கிறார்கள். ඒ සියල්ල නිෂ්ඵලයි. அவை யாவும் பயனற்றவை. ඒ සියල්ල වැරදි. அவை யாவும் பிழையானவை. දෙවියන් වහන්සේ ගාවට මිනිස්සුෙකුට යන්න පුළුවන් එකම මාර්ගය தேவனிடத்தில் மனிதனுக்கு போகக்கூடிய ஒரே வழி යේසුස් වහන්සේ කෙනෙකුට උන්වහන්සේ කල්වාරි කුරුසේදී තීන්දුව කළා. இயேசு கிறிஸ்து அவை யாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் முடிந்தாயிற்று. එහෙමනම් ප්‍රේමනේ දේවදරුවනේ. அப்படியானால் பிரியமான தேவச்சனமே, දෙවියන් වහන්සේ සමග නැවත සම්බන්ධතාවය ගොඩනගා ගන්න පුළුවන්කම ලැබෙන්නේ. தேவனோடு திரும்பவும் நீங்கள் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் යේසුස් වහන්සේ තුලින් පමණයි. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே. පස්වෙනි කාරණේ මොකක්ද? ஐந்தாவது காரியம் என்ன? ලෝකේ මිනිස්යන්ට உலக மனிதர்கள் ගැලවීම අවශ්‍යයි. ரட்சிப்பு அவசியம். අදත් සමහර මිනිස්සුયો இன்றும் அநேக மனிதர்கள் ගැලවීම බලාපොරොත්තුවෙන් ரட்சிப்பை எதிர்பார்த்து සත්තු පූජා කරනවා. மிருகங்களை பலியிடுகிறார்கள். මල් පූජා කරනවා. பூக்களை அல்லது பலதரப்பட்ட காரியங்களை அவர்கள் பலியிடுகிறார்கள். ඉටිපන්දම් පූජා කරනවා. மெழுகுபர்த்திகளை ஏற்றுகிறார்கள். ධාන්‍යමය දේවල් පූජා කරනවා. தானியங்களை செலுத்துகிறார்கள். නමුත් යේසුස් වහන්සේ කියනවා ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ඒ තුලින් මිනිස්යන්ට ආත්මික ගැලවීම ලබා ගන්න බෑ. அவைகளால் மனிதர்களுக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසේ තීන්දුව නාග කෑ ගැව්වේ ඇයි? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முடிந்தது என்று அவர் கத்தியது எதற்காக? ආත්මික ගැලවීමේ මාර්ගය යේසුස් වහන්සේ පමණයි කියන තීන්දුව උන්වහන්සේ ප්‍රකාශ කළේ. ஆவிக்குரிய ரீதியான ரட்சிப்பு தேவனால் மாத்திரமே என்று அவர் சொன்னார். ඔබේ මගේ ශරීරය අපට බරක් නොවේද? உங்களுடைய என்னுடைய சரீரம் எங்களுக்கு பாரம் அல்லவா? පාපේ නිසා අපේ ශරීරය බර වෙලා තිබෙනා නොවේද? பாவத்தினால் எங்களுடைய சரீரம் பாரமாய் இருக்கிறதா? පාපේ නිසා අපේ ඔළුව ගිනි ගන්නව නොවේද? பாவத்தினால் எங்களுடைய தலை நெருப்பெடுத்து இருக்கிறது அல்லவா? සමහර මිනිස්සු ජීවිතේ නැති කරගන්න උත්සාහ කරනවා. சில மனிதர்கள் தங்களுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். සමහර මිනිස්සු බෙල්ලේ වැල දා ගන්නවා. சிலர் தன்னுடைய கழுத்தில் தொண்டிட்டு அவர்களுடைய ஜீவனை இழக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். සමහර මිනිස්සු ගඟේ කෝච්චියේ මුහුදේ බැලලා මැරෙන්න උත්සාහ කරනවා. இன்னும் சிலர் ஆற்றில் அல்லது ரயிலில் பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். සමහර මිනිස්සු අන්ත විදිහට මත්පැන් නැත්නම් මත්ද්‍රව්‍ය පාන කරනවා. இன்னும் சிலர் மோசமான நிலையில் அவர்கள் மதுபானங்களை மது வஸ்துக்களை அவர்கள் பாவித்து அவர்கள் இல்லாமல் போகிறார்கள். ඇයි මේ දේවල් මිනිස්සු කරන්නේ? ஏன் மனிதர்கள் இவைகளை செய்கிறார்கள்? ඔහුගේ ජීවිතේට ගැලවීමක් අවශ්‍ය නිසායි. அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காக. යේසුස් වහන්සේ මිනිස්යාගේ ජීවිතේ ආත්මික ගැලවීමේ මාර්ගය
තීන්දුව කළ අවසානයි. இயேசு கிறிஸ்து அன்றைய தினம் மனிதர்களின் ஆவிக்குரிய விடுதலை, ஆவிக்குரிய காரியங்களை அந்த கல்வாரி சிலுவையில் முடித்து விட்டார். ඔය කාරණා තුනේ කවදාවත් මනුෂ්‍යයන්ට ආත්මය ගැලවීම ලබා ගන්න බෑ. ඔය කාරණා තුනේ කවදාවත් මනුෂ්‍යයන්ට ආත්මික ගැලවීම ලබා ගන්න බෑ. ඔය කාරණා මම කියපු කාරණා. මම ගොඩක් කාරණාවල් කිව්වා. நான் அநேக காரியங்களை சொன்னேன். ඒ එක කාරණා තුනෙන්වත් මනුෂ්‍යයන්ට ආත්මික ගැලවීම ලබා ගන්න බෑ. இந்த காரியங்களினாலும் மனிதனுக்கு ஆவிக்குரிய ரட்சிப்பை, விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. යේසුස් වහන්සේට පමණයි ආත්මික ගැලවීම ලබා ගන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த ஆவிக்குரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். හයවෙනි කාරණය තමයි ஆறாவது காரியம்தான் උන්වහන්සේ තීන්දුව වුණා කියලා කිව්ව මොකද්ද? இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்தாயிற்று என்று சொன்னது எது? හරි වැරද්ද පිළිබඳ තීන්දුව. හරි වැරද්ද. சரி பிழை என்பதை சரி செய்யும் ஒரு முடிவு. නැත්තම් මෙහෙම කියන්න පුළුවන්. இல்லாவிட்டால் இப்படி சொல்லலாம், සත්‍ය සහ මුලා පිළිබඳ තීන්දුව. சத்தியத்தையும் அல்லது வஞ்சித்தப்படுதலும் இருக்கிற அந்த முடிவு. උන්වහන්සේ පෙන්වා දුන්නාවිල්ලා. அவர் இவைகளை சரியாக வெளிச்சம் போட்டு ඒ காட்டினார். කියන්නේ මනුෂ්‍යකට මේ ලෝකේ තියෙන සත්‍ය මොකද්ද? அதாவது மனுஷன் இந்த உலகத்தில் பின்பற்ற வேண்டிய சத்தியம் என்ன? මනුෂ්‍ය ලෝකේ තියෙන හරි මාර්ගය මොකද්ද? மனுஷனுக்கு இந்த பூமியில் இருக்கிற சரியான வழி எது? යේසුස් වහන්සේගේ මාර්ගය පමණයි. இயேசு கிறிஸ்துவின் வழி மாத்திரமே. නොයෙක් මනුෂ්‍යෝ තමන්ට ආවේනිකු නොයෙක් මාර්ග හොයාගෙන තිබෙනවා. இன்று பலதர மனிதர்கள் பலவிதமான வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். යේසුස් වහන්සේගේ මාර්ග වැරදි කියලා කියනවා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த பாதைகள் பிழை என்று. ඒ මාර්ගය ගියොත් ඔවුන් මුලාවේ වැටෙන බව යේසුස් වහන්සේ කියනවා. அந்த வழியில் சென்றால் அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. මේ ලෝකේ මනුෂ්‍යයෙකුට හරි මාර්ගයේ ජීවත් වෙන්න ඕන නම් இந்த உலக மனிதர்கள் சரியான வழியில் வாழ வேண்டும் என்றால் යේසුස් වහන්සේ දුන්න මාර්ගය පමණයි. இயேசு கிறிஸ்து கொடுத்த வழி மாத்திரமே. මේ ලෝකේ නිවැරදි මාර්ගයේ උන් වහන්සේ තීන්දුව කළ අවසානයේ කුරුසියේදී அவர் அந்த சரியான வழியை அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தீர்மானித்து விட்டார். හත්වෙනි කාරණය. ஏழாவது காரியம், අද බොහෝ මනුෂ්‍යයෝ රඟපාන්නේ චරිතය මොකද්ද? இன்று அநேக மனிதர்கள் நடிக்கிற கதாபாத்திரம் என்ன? පිලාත්ගේ චරිතය. பிலாத்துவின் சரித்திரம். ඔබ යේසුස් වහන්සේද? මිනිස්සු අහන ඔබ යේසුස් වහන්සේද? மனிதர்கள் கேட்கிறார்கள், நீ இயேசு கிறிஸ்துவா? ඔබ රජුද? நீ ராஜாவா? ඔබ දෙවියන් වහන්සේ පුත්‍රයාද? நீ தேவனுடைய குமாரனா? යේසුට මේ දේ කරන්න පුළුවන්ද? இயேசுவுக்கு இதை செய்ய முடியுமா? යේසුට රෝග සුව කරන්න පුළුවන්ද? இயேசுவால் நோய்களை சுகமாக்க முடியுமா? යේසුට යක්කු දුරු කරන්න පුළුවන්ද? இயேசுவால் பிசாசை ஓட்ட முடியுமா? යේසුට හාස්කම් කරන්න පුළුවන්ද? இயேசுவால் அற்புதம் செய்ய முடியுமா? මේ අහන්නේ කවුද? இப்படி கேட்பது யார்? පිලාත් වගේ ජීවත් වෙන මිනිස්සු. பிலாத்துவை போல் வாழ்கின்ற மனிதர்கள். පිලාත් යේසුස් වහන්සේ ඇහුවේ මොකද්ද? பிலாத்து இயேசுவிடம் கேட்டது என்ன? ඔබ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාද කියලා අහනවා. நீ தேவனுடைய குமாரனா என்று ඔබ கேட்கிறார். රජුද කියලා நீ අහනවා. ராஜாவா என்று கேட்கிறான். අද සමාජයේ මේ වගේ චරිත මා පොළවේ තිබෙනවා. இன்றும் இந்த பூமியில் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் வாழ்ந்து යේසුස් கொண்டிருக்கிறார்கள். වහන්සේ මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? එවැනි චරිත වලට තීන්දුව දීලා ඉවරයි. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு முடிவு கொடுத்து එයා முடிந்தாயிற்று. තමයි යේසුස්. அவர்தான் இயேசு. එයා තමයි දෙවියන් වහන්සේ. அவர்தான் தேவன். එයා තමයි රජුන්ගේ රජ. அவர்தான் ராஜாதி ராஜா. ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. උදත් ප්‍රසන්නතාවය දෙන්න கரங்களை தட்டி උන්වහන්සේ. நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். අටවෙනි කාරණය. எட்டாவது காரியம், සභාවේ වගකීම. சபையின் பொறுப்பு. මනුෂ්‍යයන්ට නිවැරදිව පිළිතුරු දෙන්න අවශ්‍යයි. மனிதர்களுக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும். අද බොහෝ මනුෂ්‍ය ලෝකේ කාරණා සමග තමගේ ජීවන රටාව පෙරට ගෙනියනවා. இன்று உலகத்தின் ஒத்த வேஷம் தரித்து அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்கிறார்கள். ඔබ දින 40ක් වෙන්න පුළුවන්. நீங்கள் 40 நாளாய் இருக்கலாம், දින 21ක් වෙන්න පුළුවන්. 21 நாளாய் இருக்கலாம், දින 7ක් වෙන්න පුළුවන්. அல்லது 7 நாளாய் இருக்கலாம். ඔබ නිරාහාරව යේසුස් වහන්සේගේ මාර්ගයේ ගමන් කරනවා. நீங்கள் உபவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறீர்கள். අද පැවතුනා මේ ස්ථානවල උන්වහන්සේට නමස්කාර කරනවා. இன்று 3 மணித்தியாலம் அவருடைய சமூகத்தில் அவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ඇයි? ஏன்? යේසුස් වහන්සේ ලෝකෙට තීන්දුවක් දීලා අවසානයි. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை கொடுத்து முடிந்தாயிற்று. උන්වහන්සේම රජු. அவர்தான் ராஜா. උන්වහන්සේම දෙවියන් වහන්සේ. அவர்தான் தேவன். උන්වහන්සේම ඔබේ මගේ ගැලුම්කාරයා. அவர்தான்
உங்களுக்கும் எனக்கும் இரட்சகர். උන්වහන්සේ තමයි සත්‍ය. அவர்தான் சத்தியம், උන්වහන්සේ තමයි ජීවනය. அவர்தான் ஜீவன், උන්වහන්සේ තමයි මහ පොළොවේ සියල්ල. அவர்தான் இந்த பூமியில் சகலமும். මේ සුභාරංචිය සභාව නිවැරදිව මනුෂ්‍යයන්ට දෙන්න අවශ්‍යයි. இந்த நற்செய்தியை சபைகளுக்கு கொடுக்க வேண்டும். මේක තමයි තීන්දුණා කියන්නා වූ පළවෙනි කාරණේ දේශනාව. இதுதான் முடிந்தாயிற்று என்ற முதலாவது காரியத்தின் பிரசங்கம். තවත් හේතුවක් තිබෙනවා යේසුස් වහන්සේ තීන්දුණා කියන්න. இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது, அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்வதற்கு. බයිබලේ පරණ කිවිසුමේ මේ වචනේ තිබෙන්නේ. வேதாகமத்தில் பழைய ஏற்பாடில் இந்த வசனம் இருக்கிறது. උත්පත්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ කියවන්න. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். මම තා සහ ස්ත්‍රිය අතරෙහිද තාගේ වංශය සහ ඇගේ වංශය අතරෙහිද සතුරුකම තබන්නෙමි. ඒ වංශය තාගේ හිස පොඩි කරන්නේය. තෝ ඔහුගේ විලුව පොඩි කරන්නෙහියයි කීසේක. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ඔබට මතකයි දෙවියන් වහන්සේ පළවෙනි මනුෂ්‍යව නිර්මාණය කළා. உங்களுக்கு தெரியும், தேவன் முதல் மனிதர்களை உருவாக்கினார். උන්වහන්සේ ආදම්ට ඒවට ගොඩක් ප්‍රේම කළා. அவர் ஆதாமையும் ஏவாளையும் நேசித்தார். නමුත් ආදම් සේව මොකද කළේ? ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? සාතාන්ගේ උගලට අහු වෙලා சாத்தானின் வலைக்கு சிக்கிக்கொண்டு දෙවියන් වහන්සේගේ ඈත් වුණා. தேவனை விட்டு விலகினார்கள். ඒ වෙලාවේ දෙවියන් වහන්සේ සාතන්ට අභියෝගයක් දෙනවා. அந்த நேரத்தில் தேவன் சாத்தானுக்கு ஒரு சவால் விடுகிறார். දෙවියන් වහන්සේ මොකද කියන්නේ? தேவன் என்ன சொல்லுகிறார்? මම තාසා ස්ත්‍රී අතර තාගේ වංශය සහ ඇගේ වංශය අතර සතුරුකම තබන්නෙමි. நான் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்பதாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ඔබ සහ කාන්තාව අතරේ, ඔබ සහ ස්ත්‍රී අතරේ, அந்த அவனுக்கும் ஸ்திரீக்கும் இடையிலே, උඹේ වංශය සහ ස්ත්‍රීගේ වංශය අතරේ உன்னுடைய சந்ததிக்கும் அந்த ஸ்திரீயின் சந்ததிக்கும் இடையில் සතුරුකම තබනවා කියලා කියනවා. நான் பகை உண்டாக்குவேன் என்று ඔබ சொல்லப்பட்டிருக்கிறது. මගේ මනුෂ්‍යව රැවට්ටුවා. நீ என்னுடைய மனிதர்களை ஏமாற்றினாய். ඔබ හිතනවාද ජය අරන් ඉන්නේ කියලා? நீ நினைக்கிறாயா நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று? මේක මෙතනේ මම නවත්තන්නේ නැහැ. அதை நான் இதோடு நிறுத்த மாட்டேன். මම මේක මෙතනේ නවත්තන්නේ නැහැ. அதை நான் இத்தோடு நிறுத்த மாட்டேன். ඔබ අද දිනුවෙන් කියලා හිතාගෙන හිටපන්. நீ இன்று வெற்றி பெற்று விட்டாய் என்று நினைத்துக் கொண்டிரு. නමුත් මම උඹට කරන දේ බලාගනින්. ஆனால் நான் உனக்கு செய்வதை நீர் பார்த்துக்கொள். මොකද කිව්වේ? என்ன சொன்னார்? මම ස්ත්‍රිය තුළින් එන්නව බීජය කරහා, அந்த ஸ்திரீக்குள் இருந்து வருகிற அந்த வித்தில் இருந்து, ඒ කියන්නේ යම් කාන්තාව තුළ ඉපදෙන්නව දරුවේ කරහා அந்த ஸ்திரீயின் மூலமாக பெற்றெடுக்கிற அந்த குழந்தையின் மூலம் උඹේ ඉස පොඩි කරනවා. உன்னுடைய தலையை நசுக்குவேன். ඔබ මොකද කරන්නේ? நீ என்ன செய்வாய்? ඒ දරුවාගේ විලුඹුව හපා කනවා. විලුඹුව. நீ குதிங்காலை தானே, நீ அவளுடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. කාරණා දෙකයි. 2 காரியங்கள். දරුවා තොගේ ඉස පොඩි කරනවා. நீ பிள்ளையின் தலையை நசுக்குவாய். තෝ දරුවාගේ විලුඹුව පොඩි කරනවා. நீ பிள்ளையின் குதிங்காலை நசுக்குவாய். හොඳට තේරුම් ගන්න. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். දැන් මොකද වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது? කල්වාර කුරුසේ යේසුස් වහන්සේ ශරීරයේ පොඩි පට්ටම් වෙලා. கல்வாரி சிலுவையில் அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டிருந்தது. පොඩි පට්ටම් වෙලා. உடைக்கப்பட்டிருந்தது. එදා යක්ෂයාට යේසුස් දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ කළ වචනය அன்று சாத்தானுக்கு தேவன் சொல்லி அந்த வார்த்தை දැන් සිදුවෙමින් පවතින මොහොතයි. இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நேரம். සාතන්ට මොකද්ද වෙන්න යන්නේ? சாத்தானுக்கு என்ன நேர்ந்து இருக்கும்? මෙතකලට අධිපතිකමක් තිබ්බා නම්, அவனுக்கு இதுவரை அவனுக்கு ஆதிக்கம் செலுத்தி இருந்தால், මෙතකලට යම් බලයක් තිබ්බා නම්, அவனுக்கு ஒரு வல்லமை இதுவரை இருந்திருந்தால், තාමේ බලය තිබෙනවා. තාමේ බලය තිබෙනවා. இன்னும் அந்த வல்லமை இருக்கிறது. නමුත් ඒ බලය පොඩි කිරීමේ බලය අද ඔබට මට නිදහස් කළ දෙනවා. ஆனால் அந்த வல்லமையை தவிடு பொடியாக்கும் அந்த பெலன் வல்லமை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ඒ පිරිසේ දරුවා සාතන් ඉස පොඩි කරා කියලා එදා ප්‍රකාශ කළා. அதன் நிமித்தம் அந்த பிள்ளை சாத்தானின் தலையை நசுக்குவான் என்று வேத வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அதிகாரம்
දැන් යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසේ ඉන්නවා. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கிறார். කල්වාරි තීන්දුවනේ කියලා කෑ ගහනවා. கல்வாரி சிலுவை எல்லாம் முடிந்தாயிற்று என்று சொல்லுகிறார். මොකද්ද මේකට හේතු වෙනා? என்ன காரணம் இது? විස්තරය කිව්වා. அவர் விவரிக்கிறார். යේසුස් වහන්සේ තීන්දුව වුණා කියලා කිව්වේ මේකයි. இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தாயிற்று சொன்னது இதுதான். දෙවියන් වහන්සේට කුළුඳුළු ආසාවක් තිබ්බා. இயேசு கிறிஸ்துக்கு முதன்மையான ஒரு ஆசை இருந்தது. ඒ ආසාව දෙවියන් වහන්සේට. தேவனுக்கு ஒரு புதிதான ஒரு ஆசை இருந்தது. දෙවියන් වහන්සේ කුළුඳුළු ආසාවක් තිබ්බා. தேவனுக்கு முதன்மையான ஒரு ஆசை இருந்தது. ඒ ආසාව උප්පත්ති තුනේ 15 සඳහන් වෙන්නේ. அந்த ஆசை தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் යේසුස් වහන්සේ කුරුසේ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ඉඳන් කියනවා இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ඒ சொல்லுகிறார், ආසාවම තීන්දු කළා කියලා. இந்த விருப்பத்தை ஆசையை நான் நிறைவேற்றினேன் என்று. ஆமென். ஆமென். යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසේ දෙවියන් වහන්සේගේ ඒ කුළුඳුළු ආසාව ඉෂ්ට කරලා දුන්නා. இயேசு கிறிஸ்து அன்று கல்வாரி சிலுவையில் தேவனின் முதன்மை ஆசையை அவர் செய்து முடித்தார். ආමෙන්. ஆமென். ඊළඟ මොකද උන්වහන්සේ කළේ? அடுத்ததாக என்ன செய்தார்? මේ කුරුසේ නැවත වතාවක් දෙවියන් වහන්සේ සෙනගට සම්බන්ධ දොරක් කරලා දුන්නා. இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பை புதுப்பித்துக் கொடுத்தார். එදා දෙවියන් වහන්සේ සාතන මොකද කිව්වේ? அன்று தேவன் சாத்தானுக்கு என்ன சொன்னார்? දෙවියන් වහන්සේ කියපු අනාවැකි ගොඩක් තිබෙනවා. தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அநேகம் இருக்கிறது. මනුෂ්‍යයන්ට ගැලවීම ලබා දෙන්නා වගේ අනාවැකි. மனிதர்களுக்கு ரட்சிப்பை விடுதலையை கொடுக்கும் அந்த தீர்க்க தரிசனங்கள், ඒ අනාවැකිය යේසුස් වහන්සේ තීන්දුව වුණා. அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவுக்கு வந்தது. ඒ සඳහා යේසුස් වහන්සේ පූජාවේ ශරීරය වුණා. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த பலியானார். උන්වහන්සේ ශරීරයේ පොඩි පට්ටම් වෙලා ගියා. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு உடைக்கப்பட்டது. උන්වහන්සේ ශරීරයේ පොඩි පට්ටම් වෙනවා සමගම அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டு பிக்கப்பட்டது. සාතන්ගේ අධිකාරත්වය කැඩිලා බිඳිලා සුණු විසුරු වෙලා ගියා. சாத்தானின் அதிகாரங்கள் எல்லாம் அற்று போய் உடைந்து அவன் வல்லமை இழந்து போனான். එච්චර පමණ නෙමෙයි. அது மாத்திரமல்ல, පරණ කිව්වේ තිබෙනවා මේසේ පිළිබඳ සියලු பொருந்து பழைய ஏற்பாடில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் මම ඉෂ්ට කළා කියන තීන්දුව තමයි යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසේ දුන්නේ. அவர் நிறைவேற்றினார் என்ற அந்த முடிவை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் முடிந்தாயிற்று என்று அவர் சொன்னது. ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவ ஜனமே, බලන්න අවුරුදු 4000 ගාන ප්‍රථම දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ කළ ප්‍රකාශය. பாருங்கள், 4000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அறிவித்த இந்த வார்த்தைகளை ඊට අවුරුදු 2000 ගාන ඉහතදී 2000 வருடங்களுக்கு முன்பதாக යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසේ තීන්දුවට ඉෂ්ට කරනවා. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்ததாயிற்று என்று சொல்லுகிறார். මේ ලෝකේ පවතින ඔබට මට ඕන විදිහට නෙමෙයි. இந்த உலகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது உங்களுக்கும் எனக்கும் விருப்பப்படி அல்ல. ලෝකේ යුද්ධ තිබෙනවා. உலகத்தில் யுத்தங்கள் இருக்கிறது. ලෝකේ බොහෝ ප්‍රශ්න තිබෙනවා. உலகத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. මේවා නෙමෙයි මනුෂ්‍ය තිබෙන ප්‍රශ්නය. அவைகள் அல்ல மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ලෝකේ තිබෙන ප්‍රධාන ප්‍රශ්නය මොකද්ද? உலகத்தில் இருக்கிற பிரதான பிரச்சனை என்ன? පාපය. பாவம். පාපය. பாவம். පාපේ නැමැති ප්‍රශ්නයට විසඳුම பாவம் என்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வு තීන්දුව යේසුස් වහන්සේ පමණයි. முடிவு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. අද ලෝක මිනිස්සු මොකද්ද කල්පනා இந்த කරන්නේ? உலக மனிதர்கள் எதை சிந்திக்கிறார்கள்? තෙල් මිල වැඩි වේවිද? எண்ணெய் விலை அதிகரிக்குமா? ඉරානයේ විනාශ වෙයිද? ஈரான் அழிந்து போகுமா? ඊශ්‍රායලට මොකද වෙන්න යන්නේ? இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கும்? ඇමරිකාව ජනාධිපති පිස්සෙක්ද? அமெரிக்கா ஜனாதிபதி பைத்தியக்காரரா? ඔව්ව තමයි හිතන්නේ ඇවිල්ලා. இவைகளை தான் சிந்திக்கிறார்கள். ඊට වඩා හිතන්න ගොඩාක් ප්‍රශ්න ලෝකේ තිබෙනවා. அதை பார்க்கிலும் சிந்திப்பதற்கு அநேக பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறது. මනුෂ්‍ය පාපේ නිසා විනාශ කර ගමන් කරනවා. மனிதர்கள் பாவத்தினால் அழிந்து சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாக முடியும். කොඩිවින බන්දර හෝනිය යක්ෂ පේදෝල නිදාකරන මාතුරින් පමණයි කියන එක. பில்லி சூனிய மந்திர கட்டுக்களில் இருந்து விடுதலையாக முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே. ඒ තීන්දුව අද වෙන දවසක උන්වහන්සේ දීලා තිබෙනවා. அந்த முடிவை இன்று போல் ஒரு நாள் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்து முடிந்தாயிற்று. තුන්වෙනි ප්‍රධාන කාරණය. மூன்றாவது காரியம், එපිස පළවෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ බලන්න.
எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ඒ ප්‍රේමවන්තයණන් වහන්සේ තුළ උන්වහන්සේගේ කරුණාවේ සම්පතේ ප්‍රකාරයට උන්වහන්සේගේ ලේ කන්නකොටගෙන අපේ මිදීම වන අපේ වරදවලට කමාව අපට ඇත්තේය. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆம். පවුල්තුමා එපිස සභාවට පැහැදිලි කළ දෙනවා. பரிசுத்த பவுல் எபேசி சபைக்கு விளக்கப்படுத்துகிறார். ඇයි යේසුස් වහන්සේ තීන්දුව වුණේ කියලා ප්‍රකාශ කළේ? ஏன் இயேசு கிறிஸ்து முடிந்தாயிற்று என்று அவர் அறிவித்தார். පාපේ නින්දාවේ ලෝකේ ගලවගෙන අවසానයි. பாவ நிந்தையிலிருந்து உலகத்தை அவர் மீட்டெடுத்து முடிந்தாயிற்று. උන්වහන්සේ දෙවියන් වහන්සේට කතා කළා කියනවා. அவர் தேவனை நோக்கி பேசி சொல்லுகிறார். ලෝකේ පාපේ නින්දා පිළිබඳව තීරණය உலகத்தின் பாவம் நிந்தை அவமானத்தை குறித்த இந்த முடிவு මම තීන්දුව කළ අවසానයි. நான் தீர்மானித்து முடிந்தாயிற்று. ඒ නිසා දෙවියන් වහන්සේ පුළුවන්කම තිබෙනවා. அதனால் தேவனுக்கு முடியும். යේසුස් වහන්සේ තුළින් இயேசு கிறிஸ்துவின் மூலமாக පාපේ නිසා නින්දාටපත් මනුෂ්‍යව ගලවන්න. பாவத்தில் இருக்கிற நிந்தையில் அகப்பட்டிருக்கிற மனிதர்களை அவர் விடுவித்துக் கொள்வதற்கு ඒ මොහොතේ පවුල්තුමා එපිස සභාවට පැහැදිලි කළ දෙනවා. இந்த நேரத்தில் பரிசுத்த பவுல் எபேசி சபைக்கு அவர் விளக்கப்படுத்துகிறார். කොලොස් සභාවට පවුල්තුමා කතා කරනවා. கொலேசி சபைக்கும் கொலேசியர் சபைக்கும் பரிசுத்த பவுல் பேசுகிறார். කොලොස්සේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ බලන්න. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். උන්වහන්සේ තමන් කෙරෙන් අධිපතින්ද බලය ලත්තන්ද පහකොට ප්‍රසිද්ධෙන් ඔවුන් දක්වා කුරුසිය කන්නකොටගෙන ඔවුන්ගෙන් ජයගත් බව ප්‍රකාශ කළසේක. துரைத்தரங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ලෝකයේ විවිධ කණ්ඩායම් යේසුස් වහන්සේ විරුද්ධව හිටියා. உலகத்தில் அநேக கூட்டங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருந்தார்கள். පාලකයෝ උන්වහන්සේ විරුද්ධව ක්‍රියා කළා. தலைவர்கள் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். පූජකවරු උන්වහන්සේ විරුද්ධව ක්‍රියා කළා. ஆசாரியர்கள் அவருக்கு விரோதமாய் විවිධ செயல்பட்டார்கள். කණ්ඩායම් උන්වහන්සේ විරුද්ධව ක්‍රියා කළා. பலதரப்பட்ட கூட்டம் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். එපමණක්ද? அது மாத்திரமா? දින 4ක් උන්වහන්සේ පරීක්ෂාවෙන් නිරාරය යාඥා කර ඉන්න විට 40 நாள் உபவாசித்து அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது යක්ෂයා උන්වහන්සේ විරුද්ධව ක්‍රියා කළා. சாத்தான் அவருக்கு விரோதமாய் கிரியை செய்தார். යක්ෂයා නොයෙක් මාර්ගවල යේසුස් වහන්සේව මුලා කරන්න උපරිම ශක්තිය දැම්මා. சத்துரு பலதரப்பட்ட வழியில் இயேசு கிறிஸ்துவை வஞ்சிப்பதற்கு முயற்சி செய்தான். ඒ සියලු බලවේග කඩලා அந்த எல்லா வல்லமைகளையும் உடைத்து මනුෂ්‍යයට ලෝකේ ජය ගැනීමේ නිවැරදි මාර්ගය மனிதருக்கு இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளுவதற்கான சரியான பாதையை තීන්දුව වුණා. அவர் முடிவு செய்தார் කල්වාරි කුරුසේදී. கல்வாரி சிலுவையில். ඒකයි උන්වහන්සේ කිව්වේ அதனால் தான் இயேசு சொன்னார் තීන්දුව වුණේ කියලා. எல்லாம் முடிந்தாயிற்று என்று. අද ඔබේ ජීවිතය පිළිබඳව, இன்று உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, අද ඔබේ පවුල පිළිබඳව உங்கள் குடும்பத்தை குறித்து යේසුස් වහන්සේ තීන්දුවක් දීලා ඉවරයි. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்மானத்தை கொடுத்து முடிந்தாயிற்று. ඒ තීන්දුව අපි හඳුනා ගන්න අවශ්‍යයි. அந்த தீர்மானத்தை முடிவை நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். ලෝකේ එකම සත්‍යතාව යේසුස් වහන්සේ පමණයි. உலகத்தில் இருக்கிற ஒரே சத்தியம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. මනුෂ්‍යයට පාපයෙන් ජය ගන්න පුළුවන් යේසුස් වහන්සේ පමණයි. மனிதர்களுக்கு இந்த பாவத்தை மேற்கொள்ள வெற்றி கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே. මනුෂ්‍යයාගේ ජීවිත ආත්මික ගැලවීම ලැබෙන යේසුස් වහන්සේ පමණයි. மனிதனுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவான் மாத்திரமே. ලෝකේ එන ප්‍රශ්නවල මනුෂ්‍යයාට ජය ගන්න පුළුවන් යේසුස් වහන්සේ පමණයි. உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மனிதனால் மேற்கொள்ள முடியும் வெற்றி கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. නැවත ඔබට දිව්‍යන් වහන්සේ ලං වෙන්න පුළුවන් යේසුස් වහන්සේ පමණයි. மறுபடியும் நீங்கள் தேவனோடு உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் அவரை கிட்டி சேரவும் முடியும் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. ඔබට සදාකාල ජීවිතය අත්පත් කර පුළුවන් යේසුස් වහන්සේ පමණයි. உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடிவது இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. මේ සියලු කාර්ය පිළිබඳ තීන්දුව இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்த அந்த முடிவு මෙවැනි මොහොතක යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසයේදී ප්‍රකාශ කරනවා. இன்று போல் ஒரு நாள் அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து இவைகளை
அவர் அறிக்கை செய்கிறார். ආමෙන්. ஆமென். අපි ඇස් වසා ගනිමු. நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். අපේ ජීවිතය ගැන මෙනෙහි කරමු. எங்களுடைய வாழ்க்கை ஜீவியத்தை குறித்து சிந்தித்து பார்ப்போம். උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් තීන්දුවක් දීලා තිබෙනවා. அவர் உங்களுக்காக ஒரு முடிவு கொடுத்திருக்கிறார். ඒ තීන්දුව ඔබ තේරුම් ගන්න. அந்த முடிவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். උන්වහන්සේ නිකම්ම තීන්දුවනේ කියලා කෑ ගැහුවේ නැහැ. அவர் சிலுவையில் சும்மா முடிந்தாயிற்று என்று சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ තිබ්බ සැලැස්ම. தேவனுக்குள் இருந்த அந்த திட்டம் උන්වහන්සේ කල්වාරු කුරුසය තුලින් அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக තීන්දුව කළා කියලා ප්‍රකාශ කළා. எல்லாவற்றையும் நிறைவு செய்தார் என்று அந்த இடத்தில் அவர் சொன்னார். එතන එහාට සුභ ආරංචියක් නැහැ. அதற்கு மேலான ஒரு சுவிசேஷம் நற்செய்தி இல்லை. අද ඔබේ ජීවිතය ගැන කල්පනා කරලා இன்று බලන්න. உங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். ඔබේ දේ ප්‍රශ්න ගැන කල්පනා කරලා බලන්න. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறித்து சிந்தித்து பாருங்கள். යක්ෂයා නොයෙක් උපාය යොදන්න පුළුවන් ඔබ විනාශ කරන්න. சாத்தான் பலதரப்பட்ட முயற்சிகளை அவன் செய்கிறான் உங்களுடைய ஜீவியத்தை அழித்து போடுவதற்கு. ලෝකේ මිනිස්සු නොයෙක් ආකාර ක්‍රියාවන් කරන්න පුළුවන් ඔබගේ ගමන නවත්වන්න. உலக மனிதர்கள் அநேகமான முயற்சிகளை செய்யலாம் உங்களுடைய பாதையை தடை செய்வதற்கு. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචන ඉගෙනගෙන ஆனால் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு යේසුස් වහන්සේ දුන්නා මාර්ගේ ගමන් කරනවා නම් இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுத்த அந்த வழியில் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் උන්වහන්සේ දුන්නා වූ තීන්දුව පිළිපදිනවා නම් அவர் கொடுத்த அந்த முடிவை தீர்மானத்தில் நீங்கள் கைக்கொள்ளுவீர்கள் என்றால் ඔබගේ ජීවිතේ ජයග්‍රහ ජීවිතයක් වෙන්න යනවා. உங்களுடைய ஜீவியம் ஒரு வெற்றியின் ஜீவியமாய் மாறும். ඔබට සදාකාල ජීවනය ඇතුළට පුළුවන්කම ලැබෙනවා. உங்களுக்கு நித்திய ஜீவன் என்னும் அந்த நித்திய வாழ்க்கைக்கு நீங்கள் உட்பிரவேசிக்கலாம். අද වෙන දවසක යේසුස් වහන්සේ இன்று போல் ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து ඔබගේ පාපය දරාගත්තා. உங்களுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ඔබගේ රෝගය උන්වහන්සේ දරාගත්තා. உங்களுடைய வியாதிகளை அவர் சுமந்து கொண்டார். ඔබගේ ශරීර වේදනාව උන්වහන්සේ දරාගත්තා. உங்களுடைய எல்லா வேதனைகளையும் சுமந்து கொண்டார். ඔබගේ පරාජිත ජීවිතය උන්වහන්සේ දරාගත්තා. உங்களுடைய தோல்வியின் வாழ்க்கையை அவர் சுமந்து கொண்டார். ඒ සදා කල්වාර කුසේ උන්වහන්සේ ශරීරය பொடி பட்டங் உனா. அதற்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டு பிக்கப்பட்டது. නමුත් යක්ෂයා දන්නේ නැහැ. ஆனால் சத்துருவுக்கு தெரியாது. ඒ සියලු ක්‍රියාදාමයන් තුලින් இந்த செயல்பாட்டுகளின் மூலம் යක්ෂයාගේ ආධිපත්‍ය කුඩු පට්ටම් කළ දැම්ම යේසුස් වහන්සේ. சாத்தானின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உடைத்து கவிழ்த்து போட்டார். අද ඔබට බෑ. ඔබට විරුද්ධව යක්ෂයා ක්‍රියා කරන්න බෑ. இன்று உங்களுக்கு விரோதமாய் சாத்தானுக்கு செயல்பட முடியாது. දෙවියන් වහන්සේ දරුවෙකුට මහපොළ ජීවත් වෙනවා නම් நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்வீர்கள் என்றால் ඔබට යක්ෂයා ඉස පොඩි කරන්න හැකියාව තිබෙනවා. உங்களால் முடியும் சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு. යක්ෂයා උපාය පරාජය හැකියාව තිබෙනවා. சாத்தானின் தந்திரங்களை மேற்கொள்ள முடியும். ප්‍රේමන දේව දරුවනේ. பிரியமான தேவ ஜனமே, එදා ඒව ආදම් මුලා වුණා වගේ அன்று ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல் ඔබ මුලා වෙන්න එපා. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். ඔබ මුලා නොවන පිරිසයි. நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்காக යේසුස් වහන්සේ අපට සුභ ආරංචියක් දුන්නේ. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுவிசேஷம் என்னும் நற்செய்தியை கொண்டு ඒ வந்தார். සුභ ආරංචිය උන්වහන්සේ කල්වාරු කුසේ තීන්දුව කර අවසానයි. அந்த நற்செய்தியை சுவிசேஷம் இவை யாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து මේ මොහොත விட்டார். මේ ජීවිතයකට කල්පනා இந்த කරන්න. நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஜீவியத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். මේ මොහොතේ ඔබගේ ආකල්ප වෙනස් කරගන්න අවශ්‍යයි. இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். ඔබ කලකිරලා ඉන්නවා නම් நீங்கள் ஏமாற்றம் அடைந்து வெறுத்து போயிருந்தால், වේදනාවට පත් වෙලා ඉන්නවා නම් வேதனையில் இருந்தால் ඔබට සහනය, உங்களுக்கு ஒரு நிம்மதி, ඔබට සැනසීම, உங்களுக்கு ஒரு நிம்மதி, ඔබට අලුත් ජීවිතයක් உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை කල්වාරි කුරුස පූජාව තුළ ලැබෙන්න යනවා. கல்வாரி அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தியாகமாய் அவர் கொடுத்திருக்கிறார். පැයකට අධික කාලයක් ඔබ සූදානම් වුණා. ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக நீங்கள் ஆயத்த நிலையில் இருந்தீர்கள். පැයකට අධික කාලයක් ඔබ උන්වහන්සේට ප්‍රශංසා පූජාව දුන්නා. அடுத்த ஒரு மணி நேரம் நீங்கள் தேவனுக்கு நீங்கள் துதிகன மகிமையை செலுத்தினீர்கள். පැයට ආසන්න කාලයක් ඔබ උන්වහන්සේ වචනේ මෙනෙහි කළා. ஒரு மணித்தியாலம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தீர்கள். දැන් ඔබ තීන්දුවක් ගන්න. இப்பொழுது நீங்கள் முடிவு செய்யுங்கள். අපි නිශ්ශබ්ද වෙමු. நாங்கள் அமைதியாக ඔබ காத்திருப்போம். පුංචිලකව යාඥා කරන්න. நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ඔබ හිතෙන් මවාගට යේසුස් වහන්සේ කුරුසේව දුන්නා තීන්දුව. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய அந்த சித்திரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கொடுத்த அந்த முடிவை குறித்து. ඒ තීන්දුව ඔබටයි දුන්නේ. அந்த முடிவு உங்களுக்காக தான் ඒ கொடுத்தது. තීන්දුව මටයි දුන්නේ. அந்த முடிவு எனக்காக கொடுக்கப்பட்டது. ඒ තීන්දුව අපටයි දුන්නේ. அந்த முடிவு நமக்காக கொடுக்கப்பட்டது. අද දවසේ
இன்றைய நாளில் මගේ ජීවිත ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், මගේ ජීවිත වේදනා වෙන්න පුළුවන්. என்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கலாம், මගේ ජීවිතේ පසුබට වීම වෙන්න පුළුවන්. என்னுடைய ஜீவியம் பின்னடைவடைந்திருக்கலாம். සියල්ල යේසුස් වහන්සේ උසලගෙන අවසానයි. இவை யாவற்றையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். ඔබේ ජීවිතේ සියලු ප්‍රශ්න වලට විසඳුම ලබා ගන්නව. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு තීන්දුව යේසුස් වහන්සේ දීලා තිබෙනවා. முடிவை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ වචනේ මෙනෙහි කරමින් தேவனுடைய வார்த்தையை தியானித்து උන්වහන්සේ මාර්ගය ගමන් කරන්න. அவருடைய வழியில் நடப்போம். දෙවියන් වහන්සේ ඔබට බොහෝසේ ආශිර්වාද කරසේක්වා. தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ඉල්ලාස්නා දේවගත යෝහන්ගෙන් වචනේ විතර යාඥා කරන්න. हालेलुया स्तुति करना प्रशंसा करना नमस्कार करना गौरव करना අතිශුද්ධ සර්වබලධාරී දෙවියන් වහන්සේ ඔබගේ පුත්‍රෝ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේ උදෑසන නැවත වතාවක් ඔබ වහන්සේට අභිමුඛ කරනවා පියාණනි. ස්වාමීන් වහන්සේ ඔබ වහන්සේ දා තීන්දුව කළා වූ දේවල් අද අපේ ජීවිතවලින් අපි අත්දැකමින් තිබෙනවා ස්වාමිනේ. මේ උදෑසන ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ